வரக்கூடிய காலத்தில் யார் நிர்வாகியாக வந்தாலும் சரி, யார் ஒருத்தர் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுடைய விருப்பங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு, அவங்களுடைய அனுபவங்கள்லாம் தெரிஞ்சு யார் வேணாலும் விட்டு கொடுத்து நம்ம ஒருமித்த கருத்தோட ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்தால் மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையோடு வைத்து, அடுத்து நம்ம இடையில தேவைப்பட்டால் நான் பேசுகிறேன். எல்லாருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்போம். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். யாரும் எந்த விதத்திலையும் ஒரு ஆக்ரோஷமாகவோ அல்லது ஏதோ ஒரு எதிரிகிட்ட பேசுகிற மாதிரிலாம் அந்த மாதிரி சூழ்நிலை பல காலத்தில் பல தடவை நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கூறி, நம்மளுடைய இதுவரைக்கும் இந்த கடந்த காலங்களில் நமக்காக வெளியில இருந்து, அதாவது சைலண்ட் சப்போர்ட்டர்ஸ், சைலண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பர்டிகுலராக நம்ம அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், வேற ஏதாவது வகையில் ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், அட்வைசர் சில பேர் ஒரு மூத்த நபர்களை நம்ம வச்சுருக்கோம். அவங்க தேவைப்பட்டால் நம்ம அவங்களையும் கேட்குறோம். அதே நேரத்தில் நம்ம ஆடிட்டிங்காக நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த கணக்குகளை எழுதுவதற்கு, அதாவது உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த பணியை நமக்கு சிறப்பாக நமக்கு உதவி செய்கிற நம்ம கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னும் பலவிதமான நம்ம அஃபிஷியலாக போகணும், கார்பரேஷன் போகணும், இல்லை கவுன்சிலரை பார்க்குறோம் அப்படிங்கிறத கூப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய செயற்குழு உறுப்பினர்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு சின்ன நன்றியை கரவொலி மூலமாக. அதே மாதிரி ஆபீஸ் பேரர்ஸ் லிஸ்ட்ல வைஸ் பிரசிடென்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாருமே எந்த விதமான இதுவரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய மாற்று கருத்து அல்லது பெரிய இல்லாத அளவுக்கு நான் சொன்னாலும் அவங்க கேட்டுக்காங்க, அவங்க சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இன்னைக்கு அந்த சூழ்நிலையை 2.5 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்தில் கடந்த பீரியடில் கொஞ்சம் ஏதோ காரணங்களால டிலே ஆகி 6 மாதம் தள்ளி அது எலெக்ஷன் இது நடந்தது ஜெனரல் பாடி. அதனால நம்ம அதையே ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ரெகுலரைஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம பேசும்போது அனைத்தையும் நாம் ஆராய்ந்து ஒரு நல்ல கூட்டத்தை இன்று நடத்தி இந்த சங்கத்திற்கு எது நல்லதோ அதை செயல்படுத்துவதற்கு உங்கள் அனைவருடைய வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் எல்லாருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு இந்த வரவேற்புரையை இத்துடன் முடித்துக்கொண்டு நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆண்டறிக்கை செக்ரட்டரி சார் தனசேகர் சார் படிப்பாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். மதிப்புக்குரிய இந்த கூட்டத்தின் தலைவர் மிஸ்டர் அருண்குமார் அவர்களே, கௌரவ தலைவர் ஆர் அருணாச்சல் அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் குப்பன் மற்றும் சுப்பிரமணி அவர்களே, ட்ரெஸரர் மிஸ்டர் வேணுகோபால் அவர்களே, ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் மிஸ்டர் பழனிசாமி மற்றும் மிஸ் வள்ளி பன்னீர்மன் அவர்களே, எக்ஸ் பிரசிடென்ட் ஆர் விவேகானந்தன், அவர் இன்டர்னல் ஆடிட்டர் மிஸ்டர் ஏஜி கிருஷ்ணா அவர்களே, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் மிஸ்டர் தனசேகரன் அவர்களே, எக்ஸ் எலெக்ஷன் ஆஃபீஸர் மிஸ்டர் ராமலிங்கம் அவர்களே, எக்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸ், அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் தி கமிட்டி மெம்பர்ஸ், donors member, life members and annual members, I salutation to and welcome you all. I am pleased to present before you annual. உங்கள் தலைவர் ரொம்ப வரமாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வரவேற்பு சொல்லும்போது எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டாங்க, அதனால் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கடந்த வருடத்தில் 2 முறை நடந்தது. அதுக்கு நம்ம ரோல் இதாக இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே சரி தான் நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு குரூப் வைஸாக அவர் வைஸாக நடக்கிறவங்க நிறையா இருக்காங்க.
மைக்க மேலே தூக்கி பிடிங்க. நண்பர்களே, நேற்று ஒரு சம்பவம் வந்து மோசமான சம்பவம் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே கூட்டத்தில் இறந்துட்டாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு நம்ம கூட்டத்தை ஆரம்பித்தா சிறப்பாக பண்ணிங்க. தயவுசெய்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துங்க. மேலும் சில உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் கடந்த ஒரு வாரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றுட்டார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் வந்து மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறும். ஸோ அந்த வாக்கிங் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 1500 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற ரெடியாக இருக்காங்க. அதை தவிர வந்து நிறைய இந்த ஹாலிடேஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் பொதுமக்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கடற்கரை வந்து சிறப்படைஞ்சிக்கிட்டு இருக்கு என்பதை தகவலையும் தெரிவித்துக்கிறேன். இதில் வாக்கிங் மட்டும் இல்லாமல் வாலிபால், கிரவுண்ட் டென்னிஸ், ரோலர் ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் இது மாதிரிலாம் வந்து செஞ்சு நல்ல உடம்பை நல்லா வச்சுக்கிற ஃபிட்டாக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க. இதோடு இல்லாமல் ECPWA வாக்கிங் ஆப் ஒன்று ஆரம்பித்தேன் ரீசெண்டாக. அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அதில் 1500 மெம்பர்ஸ் வந்து பயன்படுறாங்க. ஆனால் நம்ம இதில் மட்டும் இல்லை, குரூப்பில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் அதே மற்ற இடங்களில் இருக்கிறவங்கலாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரீ யோகா கிளாஸஸ் வந்து நம்ம இதிலே வந்து கிளாஸில் நடத்திக்கிட்டு இருக்கோம். டெய்லி நடத்திட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் சண்டே தவிர மீது எல்லோரும் நடத்திட்டு இருக்கோம். காலையில் 5:30 to 7 வரைக்கும் நடக்குது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதில் நிறைய கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து கலந்துக்கிட்டு பயன்பட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த நேரத்தில் அதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கும் உதவுற மாதிரி ஃபேமிலிஸு, சில்ட்ரன், எல்டர்ஸு அது நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து நல்ல கான்செப்ட்டு. கிட்டத்தட்ட வந்து நம்ம லாஸ்ட்டு 2.5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்பட்டுட்டு இருக்காங்க. ரெகுலர் நடந்துக்கிட்டு இருக்காது. நீங்கள் அதை நம்ம பீச்சுக்கு வர எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது தொடர்ந்து வந்து அது சக்ஸஸ்ஃபுல் நடக்க வேண்டியது இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறேன். இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேஷன் இது வருஷத்துக்கு ஒரு நாள் தான். இது தொடர்ந்து நம்ம ரொம்ப நாள் நடத்திட்டு நாங்கள் வந்து நடத்தி ஆரம்பிச்சுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சிறப்பானதுக்கு ஜூன் 21 தேதி வந்து ஃபிக்ஸ்டு தான் இன்டர்நேஷ்னல் யோகா டே. எல்லா மாநிலம் எல்லா தேசத்துலேயும் வந்து பண்ணக்கூடியது தான். அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சிறப்படைஞ்சு இப்போ பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து சிறப்பம்சம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஜூன் 21 நடத்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட மோர் தேன் 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டு யோகா செஞ்சு சிறப்பிச்சிருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு குளோபல் மெடிடேஷன் டே செலிப்ரேஷன் ஒன்று இந்த வருஷத்துலேருந்து பண்ணுறோம். இது வந்து இந்த வருஷத்தை வந்து மொத்தத்துலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு டிசம்பர் 24 இருந்து தான். அதிலே வந்து 150 பேருக்கு மேலே வந்து பீச்சில் வந்து யோகா செஞ்சு பயன்பட்டுருக்காங்க. அவங்களே வந்து நம்ம இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் எல்லாமே வந்துச்சு என்ற தகவலை தெரிஞ்சுக்கிறேன். பர்டிகுலர் ராஜ் டிவி நம்ம மகேந்திரன் சார் இருக்கார், அவருக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நேரத்தில் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே இது எவ்ரி இயர் வந்து நம்ம நடத்துகிறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நடத்துறது வந்து ரெகுலர் நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக வந்து சிறப்பாக ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட மோர் தேன் 3000 பீப்புள் அசம்பிள் ஆகி அன்றைக்கி கொடியேற்றுறது ஒரு சிறப்பு வர வச்சு பண்ணுறது நம்ம ஒரு மரபில் வச்சுக்கிட்டு இருக்கோம். நியூ மெம்பர் ட்ரைவ் அண்ட் டேட்டா அப்டேஷன் இந்த வருஷத்தில் பார்த்தா 201 நியூ மெம்பர்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். டோட்டலாக வந்து 1471 லைஃப் மெம்பர் வந்து ஆகிருக்கு. இந்த தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். இந்த வருஷத்தில் வந்து 48 அனுவல் மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து கரண்டில் இருக்காங்க. கரண்டில் வந்து மெம்பராக வந்து அனுவல் மெம்பராக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தகவலையும் சொல்லியிருக்கேன்.
எங்களுக்கெல்லாம் நியூ ஐடி கார்டு எல்லாத்துக்கும் வந்து நியூ ஐடி கார்டு லைஃப் மெம்பர்ஸ்க்கெல்லாம் இஷ்யூ பண்ணுற வேலையும் நடந்துகிட்டு இருக்கின்ற தகவலையும் தெரிவித்துக்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து காலையில் வந்து நம்ம நடக்கிறதுனால ட்ரிங்கிங் வாட்டர் தேவையினால டெய்லி வந்து கேன் வச்சு அதை இப்போ மினரல் வாட்டர் வாங்கி எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறது சிஸ்டம் நம்ம ரொம்ப காலமாக கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போயும் பண்ணிகிட்ருக்கோம். தினமும் வந்து அதுக்காக ஒரு 3 கேனு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தினமும் வந்து 4500 பெர் மந்த்துக்கு வந்து தேவைப்படுது. டொனேஷன் தர விரும்புகிறவங்க வந்து அதுக்கு தரலாம். அதுக்கு ட்ரெஸ்ஸரை அனுப்பி சரிங்க சார். சார் அதாவது சார் செக்ரட்டரி சார் விஷயத்தை சொல்லுங்கள், கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் ரொம்ப எலாபரேட் வேண்டாம். சரிங்க சார். சிமெண்ட் பஞ்சன் 143 இது வரைக்கும் போட்டிருக்கோம். சென்னை கார்பரேஷன் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக வந்து பீச் கிளீனிங் ஒர்க்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து 3வது தரமாக நம்ம பீச்சை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க சுத்தத்தில். அது ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே இது நம்பர் 1 பீச்சாகவே நம்ம இந்தியா சென்னையிலையும் இருந்துக்கிட்டு இருக்கு என்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிறேன். லைட் போஸ்ட்டு, டீஸ் காலண்டர், நியூ இயர் காலண்டர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நோ ஸ்மோக்கிங் இந்த பீச் வந்து நோ ஸ்மோக்கிங் ஏரியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக அந்த வருஷத்துல வந்து நீட் டெரஸ் வந்து கார்பரேஷன் வந்து கட்டியிருக்காங்க. அழகாக கட்டியிருக்காங்க. எல்லோரும் வந்து வியூ பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 25 பேர் வந்து அதில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குன்ற தகவலையும் சொல்லிக்கிறேன். ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹை மாஸ்க் லைட் இருக்குது, பயோ டாய்லெட் இருக்குது, சிசிடிவி கேமரா, போலீஸ் பூத்து, கிரீன் ட்ரீஸ், சீனியர் சிட்டிசன் ஷெல்டர், 8 வாக்கிங் பிளாட்ஃபார்ம், வால் கிளாக் டவர், வாக்கிங் ட்ராக் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த தகவலையும் தெரிவித்துக்கிறேன். ஈஸிவே கம்யூனிகேஷனுக்காக நம்ம வந்து வாட்ஸ்அப்போ எல்லாத்துலேயும் வந்து பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அப்டேஷன் மெம்பர்ஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஏஜிஎம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கெலாம் வந்து இப்போ இங்கே எஃப்சி மெரினால புதுசாக அந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் வந்து ஹோட்டலில் லக்ஷ்மி சாகரில் நடத்திட்டு இருக்கோம். அந்த தகவலையும் தெரிவித்துக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம ட்ரெஸரர் வராரு. ஜென்ரல் பாடி மீட்டிங்க்கு வருகிறது இருந்தால் எல்லாத்தையும் வந்து நேரத்தில் வந்து நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸு எஃப்சி மெரினா டிரைவருக்கு நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிட்டு முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அக்கௌண்ட்ஸ் ட்ரெஷரர் சார் வேணுக்கு அதுக்கு முன்னாடி செயலாளர் அவர்களுக்கு நமது உறுப்பினர்கள் சார்பாக சிறப்பாக இந்த டேர்மை வந்து நம்மளோட ஒத்துழைத்து செயல்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு 2 விஷயம் நம்ம பேசணும்னு இருந்தது. அது என்னுடைய உரையில் இடையில அதான் சொன்னேன். இன்று நம்மை விட்டு ஒரு சிலர் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தவங்கெல்லாம் பிரிந்து சென்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நடக்கக்கூடிய இது முதல் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ரொம்ப பேருக்கு தெரியும். நம்மோடு இணைந்து பணியாற்றிய திரு பழனியப்பன் செட்டியார் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அவருடைய இன்வால்மெண்ட் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு சங்கத்திலையும் யார் ஆஃபீஸ் வர்றா இருந்தாலும் ஒரு பகைமையே இல்லாமல் ஒரு நட்பு, ஒரு நல்ல நட்போடு, அதே மாதிரி நம்ம இந்த ஈசி மீட்டிங்கெல்லாம் ஒரு சிறப்பாக நடக்கணும். ஈசி மீட்டிங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து அதுக்குன்னு ஒரு கேட்டகரி அதுக்குன்னு உள்ள ஒரு ரெஸ்பெக்டோடு நடத்தணும். நம்ம எங்கேயாவது வந்து உட்கார்றதை விட நம்ம செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்பான்சர் பண்ணி நம்மளே வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்வர் முதல்ல நடந்த செயற்குழு கூட்டம் வந்து திரு பழனியப்பன் செட்டியார் அவராக சொன்னார். ஒரு கூட்டத்துக்கு 10,000. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை குழந்தையா, ஒரு தடவை முத்துராஜ் சார், அந்த மாதிரி ஒரு ஈசி மெம்பர்களும், அது தவிர
நம்ம மணி, குப்பன், விஸ்வதாரா முரளி, இன்னும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது போல் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த கூட்டங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு உதவுறவங்க எல்லாம் இருக்காங்க. அதில் பழனியப்பன் சார் வந்து நம்ம இந்த இடத்துல அவர் இன்னைக்கு இல்லையேங்கிற ஒரு அந்த இதை பதிவு பண்ணி அவருக்காக நம்ம வந்து எல்லோரும் நம்ம முதல்லயே இது பண்ணிட்டோம், சைலண்ட் ப்ரேயர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அதை பதிவு பண்ணிக்கிறேன். அனைவரும் அதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கையை உயர்த்தி நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அதே மாதிரி திரு வேதமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே நம்ம பக்கத்தில் அருகாமையில் இருந்தவங்க, அதாவது திரு சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய சம்பந்தி, அவரும் சமீபத்தில் காலமாயிருந்தார். அப்புறம் நம்மளுடைய உறுப்பினருடைய நம்ம ரொம்ப பழைய உறுப்பினர் நம்ம இது. அதுக்கப்புறம் திரு மோகன் நம்மளோட இங்கே ரெகுலராக நடக்கக்கூடிய அவங்க ஃபாதர் காலமாயிருக்காங்க. அது போக ஒரு சில உறுப்பினர்கள்லாம் நம்ம பேர் சொல்ல முடியலைனாலும் கூட அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் என்பதை மட்டும் பதிவு பண்ணணும். நோட் பண்ணிங்க. மினிட்ஸில் எல்லாமே நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே மினிட்ஸில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்களும் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கம்பைன் பண்ணி அதை எழுதிக்கலாம். ஸோ இது தவிர இன்னும் ஒரு இந்த டோனர்ஸ் இப்போ இந்த கூட்டத்துக்கு நம்ம உறுப்பினர்கள்லேயே, அதாவது சங்க பணத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடியாத பட்சத்தில் தான் பண்ண போகிறோம். முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டோனர்ஸ் யார்கிட்ட நம்ம கேட்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கேட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த தடவை நம்ம என்ன பண்ணணும், நிறைய டோனர்ஸ் வருமா என்னன்னு ஒரு சந்தேகம் இருந்ததுனால நம்ம வந்து இந்த ஸ்டாலில் வர்றது போக நம்ம உறுப்பினர்கள்ட்ட போகும்போது நான் கேட்கவே இல்லை, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. திரு அன்பழகன் நம்மளுடைய உறுப்பினர், அவர் வந்து 10,000 ரூபா வந்து இந்த கூட்டத்திற்காக கொடுத்துருக்காரு. அதே போல் குழந்தையா அவர் வந்திருக்காருன்னு தெரியல, அவரும் வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்குறேன்னாரு. அது போக நம்மளுடைய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் முடிந்தவர்கள் 2,000, 1000 அந்த மாதிரிலாம் ஒரு கலெக்ஷன் பண்ணால் அந்த சப்போர்ட் கொடுத்த அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நம்மளுடைய டோனர்ஸுக்கும் இந்த இடத்துல நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டை வேணுகோபால் சார், ட்ரெஷரர் சார் பண்ணுவோம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்திலே நாம் கணக்கு வழக்கினை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய காலம் என்பது 31/3/25 வரையானது, ஓராண்டு. அதாவது ஏப்ரல் 2024 முதல் 31/3/2025 வரையானது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் மொத்தமாக செலவு தொகை என்று எடுத்துக்கொண்டால் 5,18,067 ரூபா 31/3/2025 வரல. ரிசிப்ட்ஸில் வரப்பெற்ற இனங்களிலே மொத்தமாக 5,18,067 அதுவும் தான் சேமாக இருக்குது. ரிசிப்ட் 867 1867 கரெக்ட். இதில் வந்து இனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வரப்பெற்ற இனங்களின் ரிசிப்ட்ஸில் வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 22 ஐட்டம் இருக்குது. ஏஜிஎம் எக்ஸ்பெண்டிச்சரில் தொடங்கி எக்ஸஸ் ஆஃப் இன்கம் வரலையும் ரிப்பேர்ஸ் வரலையும் உங்களுக்கு நாம் ஐட்டம் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி ரிசிப்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து 11 ஐட்டம் நாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். தயவுசெய்து நான் மீண்டும் படிக்க வேண்டும் என்றால் நான் படிக்கிறேன். இதற்கப்புறமும் உங்களுக்கு ஏப்ரலிலிருந்து நமது சென்ற மாதம் வரை 31/8 வரை தனியாக உள்ளது நம்மளுடைய செயலுக்காக, அதையும் நான் இப்போதையே நான் படித்து விடுகிறேன். ஏப்ரலிலிருந்து ஆகஸ்ட் வரை மொத்த வரவு என்று கொண்டால் 10,500 ரூபாய், செலவு 47,524 ரூபாய்.
இன்றைய தேதியில் நமது வங்கி இருப்பு 65,335 ரூபாய் 70 பைசா. இதுதான் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரையும். இதற்கு அனைவரும் ஒப்புதல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது கடவுளின் மூலமாக. இந்த கேஷ் ஹேண்ட் வந்து 22,000 ரூபாய். அது 33,3,500 கிடையாது. அந்த தேதியில் அந்த வசூல் பண்ணி கட்ட வேண்டியதெல்லாம் பேமெண்ட் 3ஆவது மாதம் அதனால அவங்க கட்டாமல் வச்சுருந்தா வருது. அதுக்கப்புறமா செலவழிச்சுன்னா இது அதாவது லைஃப் மெம்பர் இருக்கு இல்லையா, எல்லாமுக்கு நம்ம வந்து வசூல் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது முதல் பேட்சை 136 பேருக்கு தான் கட்டுறோம். 1,00,000 ரூபா. மீதி எல்லாம் சட்டத்துக்கு செலவுக்கு நான் உடம்புக்கு வச்சு நான் கட்டலை. அதனுடைய அமௌண்ட் தான் சார். அவங்க கேட்ட கேள்வி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேஷ் ஹேண்ட் ஏன் கையில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து சில அமௌண்ட்ஸ் நம்ம வாங்கினது, அந்த கலெக்ஷன் பண்ணது, அந்த டயத்தில் உள்ள செலவுகளுக்காக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேங்க்கில் கட்டியாச்சு. அது கரெக்டான முறையில் எதுக்காக வச்சுருந்தீங்க என்னங்கிறத வந்து அவர் நோட் பண்ணி வச்சுருந்தா நம்ம சொல்லலாம். பட் அந்த பணம் வந்து சைமல்டேனியஸாக வச்சிருச்சு. ஆனால் ஒரு 10,000க்கு மேலே இனிமேல் கையில் கேஷை வச்சுக்க கூடாதுங்கிறத இனிமேல் ஃபாலோ பண்ணணும். அது வந்து 10,000க்கு மேலே கையில் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக பேங்க்கில் கொடுத்து கட்டிடணும். அப்படி இன்னைக்குலேருந்து நம்ம இங்கே இருக்குது 70,000 ரூபா கேஷை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிறது கரெக்டான முறையில் அவங்க கேட்டது சரிதான். அதை நம்ம செய்வோம். லைஃப் மெம்பரை பொறுத்தவரையிலையும் இன்னும் வந்து உங்களுக்கு 64 பேர் நம்ம டெபாசிட் பண்ணலாம். 131,36,37,000 நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். 136 பேருக்கு. மீதி 64 பேருக்கு டெபாசிட் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் சார். நான் உங்கள் அனுமதியோட உட்கார்ந்தே சொல்லிடுறேன். ஒவ்வொரு முறையும் எழுதிக்கிறேன். லைஃப் மெம்பருடைய பணத்தை 100% நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் வைக்கணுங்கிறது தான் விதி. அதில் வந்து என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1,200 லைஃப் மெம்பரில் அந்த நேரங்களில் இதற்கு முன்னே வந்து சில நேரங்களில் அங்கே பணம் செலவுக்கு வரலை அப்படிங்கிற போது அந்த டெபாசிட்லேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு போன தடவை கொடுக்கும்போது 9 lakhs இன்ஸ்டெட் ஆஃப் 12 lakhs அண்ட் ஆடுக்கு பதில் 9 lakhs நம்ம கைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீரியடில் யார் நம்ம வந்து சேர்த்தமோ அந்த பணத்தில் முடிந்த வரைக்கும் ஒரு ஃபிகர் வந்து நம்ம போட்டாச்சு. பேலன்ஸ் அமௌண்ட்டு போட முடியாத சூழ்நிலை, சில நேரங்களில் உள்ள செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கு அதில் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஃபண்டு நமக்கு வந்து டொனேஷன் வந்து அந்த ஃபண்டு ஸ்பேர் ஆகும்போது இந்த பீரியடில் உள்ள 100% எத்தனை சேர்த்தமோ அவங்களுக்கு டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அந்த இதை வந்து நமக்கு லாஸ்ட் டைம் எப்படி நமக்கு டெபிசிட் வந்ததோ அதே மாதிரி இப்போ உள்ளதில் இப்போவும் கையில் வந்து நம்ம இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்டு நம்ம வந்து ஒரு 40 எவ்வளோ கையில் இருக்குது கேஷு 63,000 ரூபா 65,000 ரூபா கையில் வச்சுருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது, அது கையில் இருக்கட்டும்ங்கிற இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கேஷை வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ இதில் எவ்வளோ மிச்சம் வருதோ, இந்த டொனேஷன்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு மெம்பருக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணணுமோ அதை செய்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகள் செய்து மீதி பணத்தை அதில் போட்டுடலாம். accounting norms and accounting professor.
அக்கார்டிங் நார்ம்ஸ் பிரகாரம் த லாஸ்ட் டே 31st மார்ச் அப்படின்னீங்கன்னா அந்த 31st மார்ச் அன்னைக்கு வாட் ஆர் யூ ஹேவ் இன் ஹேண்ட் அந்த மினிமம் என்ன பேலன்ஸ் வச்சுக்கணும் நீங்கள் ஸ்டாக்ஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அது போர்டு பேலன்ஸ் பண்ணுறது நீங்கள் லாஸ்ட் டேட் டெபாசிட் பண்ணிடுங்க வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் வித்ட்ரா. I agree. You should not keep it in hand. அதனால வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் அலோன் which is expressed there in that. அது in future I agree with you. அது எனக்கும் அது கொஞ்சம் உள்ள இது இருந்தது பட் சில இதனால நம்ம பண்ணல in future அதை we will maintain that. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபண்டை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க டொனேஷன் வந்து இந்த தீபாவளிக்கு இதுக்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெஷல் ஃபண்டை நீங்கள் என்ன பர்பஸ் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து யூ கீப் இட் அஸ் இன் த சேம் நேம். அது இந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை வேணால் மேபி ஸ்பெண்ட் ஃபார் சம் அதர் திங்ஸ் பட் அந்த ஃபண்ட் அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். அடுத்த வருஷம் கலெக்ட் பண்ணும்போது டோட்டலாக வச்சுருக்காங்க. I agree with you, sir. உட்காருங்க சொல்கிறேன். See, for example, national calamity. See, such cases, ஒரு சுனாமி ஃபண்டோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இப்போ நடந்த எதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோ இதெல்லாம் நம்ம பண்ணுறத வந்து என்ன பண்ணுறோம், ஒரு அந்த ஃபண்டுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த பர்பஸ்க்கு ஆச்சுன்னா மறுபடியும் அதே பர்பஸ் தான் வரலைனாலும் கூட சிமிலராக வரக்கூடிய பர்பஸுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் முறை. நீங்கள் சொல்கிற அந்த அக்கௌண்ட்டில் அதான் பண்ணுவோம். அதான் வித் பர்மிஷன், எவ்ரிதிங் இஸ் வித் பர்மிஷன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ். அது ஓகே. அதே நேரத்தில் இந்த ஃபெஸ்டிவல் ஒரு ஈவெண்ட்டு இதெல்லாம் நடக்கிறது வந்து நம்ம வந்து டொனேஷன் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி ஈவெண்ட்ஸ் தான் அது. ஸோ அதில் எவ்வளவு வருதோ அது வர்றது போக பேலன்ஸை வந்து நம்ம அசோசியேஷன் ஃபண்டில் கொண்டு வந்து சேர்த்துறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எட்டு வைக்கணும் சார். உட்காருங்க, நின்று இருக்கீங்க. அதான் ஈஸியில் பேசிட்டு பேலன்ஸ் ஃபண்டை we will transfer to our regular account. Thank you for your valuable suggestion. ஐயா சொன்ன மாதிரி அப்படின்னா அந்த கன்சல்டிங் ஸ்டாஃப்க்கு நாம் வந்து வசூல் பண்ணோம். அதை அப்படியே கேரி தான் பண்ணிடணும். அப்படிதான் பண்ணணும். இந்த நீங்கள் கொடுத்த அந்த ஸ்டார்ட் பண்ணல. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் வில் பி டேக்கன் ஆஸ் அ கிராண்டட். இது ஓகே. இல்லை இது சந்தேகம் இருக்கு. இதில் ஆட் லைஃப் மெம்பர் போட்டுருக்கீங்க. ஒருத்தர் சேரலையே இந்த வருஷம் 25 இந்த வருஷம் வரலாம் சார். 31 மார்ச் வரைக்கும் 31 வருஷம் ஒருத்தரும் சேரலையா? ஆனால் கீழே வந்து 14 லட்சம் போட்டுருக்கு. புரியல ஐயா, புரியலன்னா நான் புரிய வைக்கிறேன். அதில் வந்து நம்ம 31 மார்ச் வரைக்கும் தான் அதில் கையில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வருஷம் சேர்ந்ததை அவர் தனியாக படித்தார். அது இப்போ வராது. அது வந்து இந்த அடுத்த ஆனுவல் ஜெனரல் பாடியில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் தனியாக கொடுக்கும். அதில் போன வருஷம் நாங்கள் சரிப்படுத்தணும்னு சொன்னீங்களே, போன கமிட்டியில் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலையா? எது சார்? போன நிர்வாகிகள் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அது எப்படி சரிப்படுத்தினீங்க? அதை அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லலை. அதில் என்ன அதை ஓப்பன் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்குலாம் தெரியணும்ல. இப்போ வந்து இந்த மெம்பர்ஸ் டெவலப்மெண்ட்டில் நம்ம எளியதர் சப்ஜெக்டில் பேசுவோம். இப்போ இந்த அக்கௌண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அப்ரூவல் கேட்குறோம். அதை எல்லோரும் கரவோசையோடு அதை நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். நன்றி. இப்போ அதுமாதிரி இதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. தயவு செஞ்சு இதை பாருங்கள். இந்த நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் படித்தவங்க இருக்கிறோம், இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 10 இருக்குது சார். பாருங்கள். சார் இதில் சார் கொஞ்சம் லவுடாக பேசுங்க சார், லவுடாக பேசுங்க. இதில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு வரல, ஃபார் த இயர் எண்டட் ஆன் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன்
போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் நார்மலா இருக்கிறதா சார். லாஸ்ட் மூமெண்ட்ல நேற்று தான் கையில் வந்தது. இல்லைன்னா நான் ஒரு 100 கிளான்ஸ் அதை கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால அதை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததுல நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். மெம்பர் சஜஷனுக்கு முன்னாடி இப்போ நான் பேசக்கூடிய பேசலாம்ல, இசிபி எலெக்ஷன் அஜெண்டாவில் நான் ஒரு ப்ரியாம்பிள் பண்ணிடுறேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து எனி அதர் சப்ஜெக்ட், மெம்பர் சஜஷன் எல்லாத்தையுமே சேர்த்து பேசிடலாம். எல்லாரும் பேசலாம். ஒரு நிமிஷம் பேசுகிறேம்மா. என்னடா சார் சார் உட்காரு. நம்ம இந்த இதில் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக நாங்கள் நடக்கிறோம். நல்லா ஃப்ரீயாக நடந்துடும். ஆனால் இந்த கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ரோடு நடக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாமல் போயிடுது. சுத்தமாக இல்லை. அங்கங்கே ரோட்டில் பள்ளம் மேடு அதெல்லாம் இருக்குது. லைனாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அந்த இன்ஜினியர் கூப்பிட்டாக்க அந்த பள்ளத்தை கொஞ்சம் நிரப்பாங்க. ஒரு வாட்டி நான் ட்ரெஷரி கிட்ட சொன்னேன். ஒன்று, ரெண்டாவது லாய்கள், அந்த ரெண்டுத்தையும் ஒன்று விட்டுருங்க. அப்புறம் இந்த தெரு ஃபுல்லாக லைனாக கடைங்க உண்டு. இது வந்து நடக்கிறது இல்லை. இது கடை தெருவாக போயிடுது. அந்த பக்கம் ரொம்ப ஈடுபடியாக இருக்குது. அடுத்தது நீங்கள் இந்த பெஞ்சஸ்க்கு தான் மெயின்டெனன்ஸ் எழுதியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க. எல்லா பெஞ்சஸும் பண்ணணும். ஒரு சில பெஞ்சஸ் உடஞ்சிருக்கு. அதனுடைய பேரெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. நான் பார்த்த ஒரு பெஞ்சு அதில் இது வரைக்கும் எந்த ஒரு பேரோ ஒன்றுமே இல்லை. பல தடவை நான் கஷாயக்கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரோடை கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஏதுவாக கொஞ்சம் ஃப்ரீயாக இன்னொன்று இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் உள்ளே வர முடியும். இப்போ இங்கே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். ரெண்டு பக்கம் முந்தைய இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வராமல் சரியான எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை முடியல, அதை விட்டுட்டீங்க. எல்லா பைக்கும் லைனாக 2 பக்கம் நிற்குது. நாங்கள் போகிறப்போ வெளியே கண்டிப்பாக காலில் அடிச்சுருக்கோம். இதை போலாம் கொஞ்சம் சண்டை இருக்குன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை பண்ணி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். இதான் இது எந்த சப்ஜெக்ட்லாம் பேசலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. நீங்கள் அதை நான் பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த கடைசி சப்ஜெக்ட் எலெக்ஷன் இது நானும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வேறு சார் வந்து ரோடுன்னு சொல்லும் போதே கொஞ்சம் பேர் நிறைய பேர் கை தட்டுனீங்க. நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த ரோடு விஷயத்தில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகளும் அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியுமே அதை ட்ரை பண்ணாங்க. முதல்ல போட்டதோடு சரி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பல முயற்சிகள் எடுத்து வரோம். சரி, நம்ம அசோசியேஷன் வந்து முயற்சிகள் தான் எடுக்க முடியுமே தவிர நம்ம கையில் இருந்து நம்ம போடவும் முடியாது. நம்ம ரோடை போடுறதுக்கும் அவங்க பர்மிட் பண்ணுறது இல்லை. இப்போ அந்த ஒரு விஷயத்தில் அங்கே இஷ்யூ இருக்குது, அதில் வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாட் ஒன்லி நம்ம இல்லை அப்படி இல்லை. நாங்கள் போய் ஒரு நிமிஷம் இருங்க கோபால். நான் சொல்றது கேட்டுங்க. சரி, ஓகே. கேஸ் இருங்க. கேஸ் இல்லைங்கிறது இல்லை. அப்ஜெக்ஷன் அவங்க வந்து இது வந்து சிஆர்எஸ்ல வருது, இதுல ரோடு போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதை நாங்க கேட்க முடியாதுல்ல. நீங்க உங்க மாதிரி உள்ள அரசியல்வாதிங்க தான் கேட்கணும். பொறுமையா பேசுங்க. ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். கோபால், நீங்க பேசுறீங்கன்னா அரசியல்வாதியை பேசுறீங்கன்னா அரசியல்வாதியை பதில் சொல்லணும். எதுவுமே நாங்க ஏதோ போய் சொல்லுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்க வந்து ஒரு இஷ்யூவை நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க, ஒரு லாயரா இருக்கிறீங்க. ஏன் அதை வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கூடாதா? எதுவுமே நீங்க வந்து சும்மா வந்து கேட்க கூடாது. அப்படி அதெல்லாம் வேண்டாம். இப்ப அதை சொல்றேன். அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். அமைதியாக இருங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்க யாரும் போகலன்னு சொன்னீங்கல்ல, நாங்க வந்து 3 முறை கமிஷனர்கிட்ட போயிருக்கோம். 3 முறை. முதல்ல இருந்த கமிஷனர் அவர் பேர்
ககன் சிங் பேடியில போய் தான் இந்த ரோட போட்டாங்க. அது ஓகே. அதுக்கடுத்து ஒரு கமிஷனர் இருந்தாரு ராதாகிருஷ்ணன் முன்னாடி. இல்ல ராதாகிருஷ்ணன் முன்னாடி ஒருத்தர் இருந்தார் சார், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு. பிரகாஷ் இல்ல சார், பிரகாஷ் அதுக்கு முன்னாடி சார். அது இல்ல அவர் கவலை சொல்றாரு. கொஞ்சம் எனக்கு சொல்ல விடுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம என்ன சண்டையா போட போறோம்? ஒண்ணும் இல்ல சார். இருங்க, எல்லாரும் பேச வேண்டாம், நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க போய் காமிச்சிங்கல்ல ரோடு சம்பந்தமா, அதோட பேப்பர் எங்க சரிங்க மக்கள்கிட்ட காமிங்க. நான் இவங்க இத்தனை பேர் போய் பார்த்தோம், நாங்க 5 பேர் போனோம், 10 பேர் போனோம், நிர்வாகத்தில் இருக்க 40 பேரை கூட்டு போனோன்ற காமிங்க பேப்பரு. யாரை பார்த்தீங்கன்ற பேப்பர் காமிங்க. இல்ல நாங்க பேப்பர் காமிக்கிறோம். வெறும் வாயில பேசாதீங்க, அவசரத்துக்காக பேசுங்க. இல்ல நீங்க இது எல்லாத்தையுமே எல்லா மெம்பருக்கும் அனுப்புற பேப்பர் இல்ல. அது ஆபீஸ் பேரா நீங்க நியமிச்சிருக்கிறீங்க, ஆபீஸ் பேரா வச்சிருக்கிறீங்க. அவங்க போய் பாக்குறத ஒரு 5 பேர் போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் அப்போல இருந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் யாராவது போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நோட்டீஸா போட முடியும். அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரும்போது தம்பி இருங்க வாட்ஸ்அப்ல மெம்பர் வாட்ஸ்அப்ல நம்ம போட்டோவோட ராதாகிருஷ்ணன் பார்க்கும்போது போட்டுருக்கோம். ராதாகிருஷ்ணன் இங்கேயே வச்சு நம்ம பேசும்போது அதையும் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள கமிஷனர்கிட்ட போயிருக்கும் போது நம்ம அதை போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஓகே. இப்போ ப்ரூஃப் காமி, நீ பக்கடில மணில உட்காருங்க. ப்ரூஃப் காமி. ஓகே சொல்லு, நீ யாரை பார்த்த? எல்லாத்துக்கும் போய் பேசுறேன். பேசுனீங்கன்னா உடனே பேச முடியும். லெட்டர் இருக்கு, எல்லா ப்ரூஃபும் இருக்கு. சரி ஓகே, கொடுப்போம் அதெல்லாம் பேசுவோம். சார் இப்போ அடுத்த மீட்டிங் சார், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. சார் நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேச விடுங்க. இப்போ இந்த ரோடு போடுறதுக்கு நம்மளுக்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்மளுடைய கட்சிக்காரர்கள் எத்தனையோ பேர் நல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க. எல்லாத்த பத்தியும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். எத்தனையோ வேலைகள் நடக்க மாட்டேங்குது, அதையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, யாரும் ஆபீஸ் பேரில் இருந்து தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஆபீஸ் பேரில் இல்லைனாலும் இருக்கக்கூடிய ஆபீஸ் பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணாவே நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஆபீஸ் பேரா இருந்து பண்ணணும்னு ஒரு நல்லவங்க ஒருத்தங்க வந்தாங்கன்னா யாரும் வேணாலும் இருக்கலாம். இப்போ கூட நான் யாரையாவது ஒருத்தர் நம்ம விடுறதுக்கு தயாரா இருக்கேன். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆபீஸ் பேரர் பதவி அப்படிங்கிறத மைண்ட்ல இருந்து கொஞ்சம் தயவு செய்து எடுத்துருங்க. அதுல நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. நீங்க ஆபீஸ் பேரர் பதவி அப்படிங்கிறது மாதிரி வந்தீங்கன்னா அந்த பதவியில என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். நமக்கு உள்ள லிமிடேஷன் நீங்க சொல்றது மாதிரி நம்ம அசோசியேஷனுக்கு சட்ட லிமிடேஷன் இருக்கு. முதல்ல நம்ம அங்க பிளாக்கேஜ் போட்டு நம்ம தடுத்து நிறுத்துறோம். அதையும் நம்ம போலீஸ்ல இருந்து நீங்க உங்களுக்கு அந்த உரிமை இல்லை, நீங்க உங்களை யார் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அன்லஸ் ஆன்டில் கட்சியில நீங்க இன்ஃபுளுன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களோட நின்று அதெல்லாம் பண்ணா அது பரவாயில்ல. நீங்க என்ன சொல்றீங்க,
போயிட்டு நீங்க அவரை பாருங்க, அந்த கட்சிக்காரரை பாருங்க, இவரை பாருங்கன்னு சொல்றீங்களே தவிர தயவு செய்து நான் யாரையும் குறை சொல்லல. நீங்க கூட வாங்க, ஆபீஸ் பேரா இருக்க வேண்டியதே இல்ல. பீச் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுல வந்து உண்மையா இருக்கும். அதனால யாரையும் நம்ம கையை காட்ட வேண்டாம். 755 உங்கள் பேர் சார்? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றீங்களா? ஆனால் உங்களுக்கு 10:30 அனுப்பிச்சு. ஓகே அவசரம் இல்லை. ஓகே, பண்ணுவோம் சார். சார் இப்போ எலெக்ஷன் மேட்டரில் நான் என்ன சொல்றேன்னா, கோபாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாராவது டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணி நான் பண்ணுறேன்னு சொல்லுங்க. எலெக்ஷனே வேண்டாம், நம்ம அவங்கள இருந்து பண்ண சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது, நம்ம வந்து என்ன பதவியில் இருந்துட்டு இதில் என்ன சுகமாக காண போகிறோம்? நமக்கு எத்தனையோ இருக்குது விஷயங்கள். இப்போ உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நமக்கும் அந்த வேலைகள் இருக்குது. அதை சைட் பை சைடாக நம்ம இதையும் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த லெவலுக்கு நம்மளால் முடியும்? இப்போ இதே நம்ம ராதாகிருஷ்ணன் சார் நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய கமிஷனரு, அவர் கமிஷனராக இருந்து இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள் கூட நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா பண்ணலை, நம்ம போகாம இல்லை, கேட்காம இல்லை. நம்ம அதுதான் பண்ண முடியுமே தவிர நம்மளே வந்து நம்ம வி ஆர் நாட் அத்தாரிட்டி, நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் இல்லை. இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதனால் அவர் கேட்டதை பற்றி நான் வந்து எதுவும் வருத்தப்படலை, எதுவும் நான் இது பண்ணலை. ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் வாங்க, வந்து இன்வால்வ் பண்ணுங்க. நம்ம யாரையும் வேண்டாம்னே சொல்லலையே. இப்போ கூட நம்ம வரக்கூடிய எலெக்ஷனில் நம்ம வந்து இந்த சங்கத்தில் நீண்ட நாட்களாக அவர் பயில்வாளன் சார் சொன்னது மாதிரி ஆரம்பித்தவர்கள் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சென்றவர்கள் இங்கே தான் இருக்காங்க. இப்போ நடத்திட்டு இருக்கவங்களும் இங்கே தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி நடந்தவங்களும் இங்கே தான் இருக்காங்க. இதில் வந்து நான் 100% சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ஒரு இருக்கட்டும் பண்ணட்டும்னு சொன்னால் இங்கே எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவரை இருக்க சொல்லுவோம், பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் பார்ப்போம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. எது எவ்வளோ பண்ண முடியுமோ, எது எவ்வளோ செய்ய முடியுமோ அதுதான் பண்ண முடியும். யாரும் வந்து எதையும் நம்ம வந்து இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லவே முடியாது. அது முன்னால் இருக்கிறவங்களையும் சொல்ல முடியாது, இனிமேல் வரப்போறவங்களையும் சொல்ல முடியாது. என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணோம். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க அதை செய்யணுங்கிறது இந்த 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 ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு நம்ம இப்போ நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு இப்போ பாருங்க ஆர்வம். ஒரு நிமிஷம் கோபால் கவனிக்கிட்டீங்க, நான் சொல்றேன். எத்தனை பேர் நம்ம என்னைக்குமே ஒரு டேட் கொடுப்போம். சரி, ஓகே, சரி. சார் அக்டோபர் மாதம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க, நம்ம பழைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து போவோம் சார். அதுக்கு போவோம், அதுக்கு வேண்டிய இதை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் சார். இனிமேல் வரக்கூடிய நிர்வாகிகள் பண்ணட்டும் சார், யார் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம எலெக்ஷன் சொல்கிறது வந்து நான் என்னுடைய நான் பிரசிடெண்ட்டாக கொஞ்ச நாள் இருந்ததுனால சொல்கிறேன், எனக்காகவோ அல்லது யாருக்காகவும் சொல்லலை. இந்த சங்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது நல்ல விஷயத்துக்கு வைக்கிறதுக்காக ஃபண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் பாதுகாத்து நல்லா நான் செயல்படுறேன்னு சொல்லி யாராக இருந்தாலும் வாங்க. பிரசிடெண்ட் வேணாலும் வாங்க, செக்ரட்டரி வேணாலும் வாங்க, ட்ரெஸரர் வேணாலும் வாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சங்கத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்கணும். கொஞ்ச நாளாவது நீங்கள் வந்து இந்த ஈஸிலேயோ அல்லது அனுபவம் இருக்கணும். திடீர்னு வந்து நான் இதில் பொறுப்பில் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது கூட மோசமான நிலைமை ஆச்சுன்னா யாராலையும் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையில் இப்போ ஃப்ரீயாக இருக்கும், யார் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, பார்த்துக்கணும். எலெக்ஷன் எந்த மாதிரி எலெக்ஷன் சார்? நிறைய மெம்பர்கள் சொல்லாதீங்க சார், உங்களதை சொல்லுங்க சார். இல்லை எங்க உங்களுடைய வியூவை சொல்லுங்க. அவ்வளோதான். இப்போ எலெக்ஷன் வைக்கிறதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. எலெக்ஷனுக்கு ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம், அது வந்து அதுக்கு கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி பண்ணுறோம். அது மாதிரி இல்லாமல் இருக்கிற ஆளுகளே யாராவது நம்ம வரணுமே. யாரும் பயப்படல. நான்
சொல்லிங்க, நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல யாருமே இங்க பயப்படல. உங்களுக்கு நீங்க ஒரு அட்வொகேட், உங்களுக்கு ரெஜிஸ்டர் சொசைட்டி ஆக்ட்ல நீங்க எய்தர் நீங்க கை ரெஜிஸ் பண்ணாலும் அதுவும் தேர்தல் தான். ஜிபில தான் சார் முடிவு பண்ணலாம். நம்ம முடிவு பண்ணல. எல்லாரும் தேர்தல் வேணும்னா தேர்தல் வைக்கிறது நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே, கேட்காதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க அதாவது சார் இந்த விஷயமா யாராவது பேசுறதா பேசுங்க. அப்படி இல்லாட்டி எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 20 பேரோ 30 பேரோ 30 பேருக்கு ஓட்டு கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? ஒன்றும் ஆகாது. அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கறதுக்கு அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கப்படும். அவர்களும் ஓட்டு போடுவாங்க. இதை பற்றி அந்த சொல்ல வேண்டாம். சென்ட்ரல் பாடியில் பேசினாதான் முடிவு பண்ணுறோம். அங்கே கோபால வெளியில் பேசுறதுதான் நம்ம எடுக்க முடியாது. இங்கே நம்ம என்ன முடிவு பண்ணணும்? அதான் சொன்னோம் கோபால், அங்கே பேசுறதுதான் முடிவு கிடையாது. இங்கே தீவிர பேச முடிவு பண்ணோம். அதுதான் நானும் சொல்றேன். நீங்க சண்டை போடுறதுக்கு இங்க இல்ல. வெளியூர்ல பார்க்கறோம், நாமளும் பார்க்கறோம். இல்ல இங்க யாராவது எலெக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்களா? இல்ல எலெக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்களா? இருக்கிற பைலா பிரகாரம் என்ன இருக்குங்கிற நிலைமையை உடைக்க சொன்னாரு. உங்களை மாதிரிதான் மற்ற உறுப்பினர்களும் நீங்க உங்க உரிமை நீங்க மற்ற சொன்னாங்க. இங்க வந்து யாரும் பேசுங்க. நீங்க பேசாம நான் பேச கேளுங்க கொஞ்சம். இங்க வந்து முடிவு எடுக்கணும். இன்னும் எலெக்ஷன்னா எல்லாரும் முடிவு எடுத்தா போறாங்க. எல்லாம் வேணாம் முடிவு எடுத்த மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படி அப்படியே எடுத்து போறாங்க.
அப்பவும் சொல்லலையா சார்? அப்ப பேசுறது இப்ப பேசுங்க சார். இப்ப பேசலாம் பேசலாம் சார், அதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. தப்பா சொல்றீங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க சொல்றது தப்பா சொல்றீங்க. ஜெனரல் பாருங்க சார், போன வருஷம் தேர்தல் போகும் பைராவை படிச்சு காட்டிதான் சொன்னது. தேர்தல் சொன்னாங்க, தேர்தல் சொல்லியாச்சு. இப்பவும் இருக்கிற நிலைமைய படிச்சு சொல்றாரு. எங்க மிஸ்ஸார் தட்டு அவ்வளவுதான். நீங்க யாரும் முடிவு பண்ணலப்பா. சார் அதான் சார் இருக்குதான் சொல்றேன் சார். ஹலோ, பேசிட்டீங்களா சார்? எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. சார் அதாவது எலெக்ஷன்னா வேணும் அப்படின்னா நேற்று கூட நாங்கள் செயற்குழுவில் என்ன பேசுகிறோம், எல்லாருக்கும் எலெக்ஷன் வேணும்னா எலெக்ஷன் வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஓட்டெடுப்பு கை தூக்குறது அது வந்து தவறுன்னு சொல்ல வேண்டாம். நம்ம வைக்கணும், தேவைன்னா எல்லாரும் விரும்புகிறாங்கன்னா நம்ம எலெக்ஷன் வைக்கிறதுக்கு யாருமே வேண்டாம்னு சொல்லலை. இது யாரும் வந்து இதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணி இங்கே வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு யாராவது ஒழுங்காக வேலை செய்கிற வரவங்களாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது தான் இப்போ நம்ம நடக்கக்கூடிய சூழ்நிலை. நான் முதல்ல சொன்னேன், சமாதான முறையில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து யாராவது நீங்கள் இப்போ பேசுகிறவங்களே யாராவது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மேலே வரேன்னு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே இருந்து பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. சும்மா நம்ம வந்து இப்போ பயந்துக்கிட்டு பண்ணுறோம், அதை பண்ணுறோம், அதெல்லாம் வேண்டாத பேச்சு. அது இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு அவசியம் இல்லை. எல்லாரும் நீங்கள் வந்து இந்த ஜெனரல் பாடியில் எலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் சொல்லி கை தூக்குங்க, ஓகேன்னு சொல்லுங்க. அவ்வளோ ஓகே. வேண்டாங்கிறவங்க ஓகே ஓகே. வேணுங்கிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலெக்ஷன் நடத்துகிறோம். எலெக்ஷன் டேட்டு ஏன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் நம்ம இங்கேயே நம்ம வெளியே போய் கற்றுக்குங்க. இது நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டாக பேசிக்கிறோமா? நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க சும்மா. என்ன கட்சி மீட்டிங் நடத்துகிறோம், இல்லை எதிர்கட்சி வந்து உட்காந்துருக்காங்களா யாராவது? இல்லைங்க, நீங்கள் கற்றுறது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எந்திரிச்சு ஏதோ போராட்டம் பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதனால எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சு, எலெக்ஷன் டேட்டை இப்போ கூட அறிவிக்கலாம், எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சு எலெக்ஷன் ஆஃபீஸரை நம்ம நியமனம் பண்ணணும். ப்ரொசீஜர் படி என்ன நடக்குதோ எலெக்ஷன் ஆஃபீஸரை அதை பண்ணட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ஏதாவது எல்லாரும் ஓகேயா? எல்லாரும் ஹாப்பியா? ரைட், ஓகே. அடுத்து வந்து ஒரு 2-3 விஷயங்கள். டென்டேட்டிவ் டேட் என்ன சார்? எலெக்ஷன் ஆஃபீஸராக யாராவது ராகுல் அவர் விளையாட்டாரு சார். அவர் மறுக்கும்போது அவரை ஒன்றும் பண்ண முடியாது. வேற யாரும் இருக்கா எலெக்ஷன் ஆஃபீஸர்? நீங்களா குப்பன்? ஓகே. எலெக்ஷன் நடத்தி கொடுத்து ஒன்றும் இல்லை. சப்போஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன்னு என்ன பண்ணுவீங்க? வேணான்றீங்களா? அது பார்த்துக்கிறதெல்லாம் இல்லை சார். என்ன பார்த்துக்கிறீங்க? அது எப்படி பார்ப்பீங்க அப்புறமா போய்? சார் ஒழுங்காக நடந்துரு சார், யாராவது பொறுப்பேற்று நடந்துரு சார். பொறுப்பெடுங்க யாராவது. இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல
நீங்க சொல்ல முடியாது சார். இல்ல நீங்க எலெக்ஷன் ஆபீசரா இருக்கலன்னு சொன்னா ஓகே, இருக்கிறீங்களா ஓகே. அதாவது நாங்க ஒரு சஜஷன் சொல்றோம். நாங்க பார்த்த சாதி அவங்க வந்து அவருடைய இதில் தலைவராக இருக்காரு, இது எல்லாருமே பண்ணாரு. பார்த்த சாதியை எல்லோரும் விரும்பினால் அவரை எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கலாம். அவருக்கு நம்ம எல்லாம் உதவி பண்ணலாம். என்ன எடுத்துருக்கணும், என்ன எடுத்துருக்கணும்? இருங்க சார், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார். சொல்லுங்க மாதிரி அப்படி என்ன சொல்லுங்க, என்ன எடுத்துருக்கணும்? அப்படி இல்ல, நம்ம இருக்கிறவங்க விருப்பத்தை கேட்டுதான் நம்ம பண்ண முடியும். அதுதானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம், எலெக்ஷன் எல்லாரும் நம்ம பாருங்க. ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது முன் வர்றதுக்கு ஆட்களே இல்லை. அதே மாதிரி இது என்னன்னா, இப்போ இங்க என்ன எனக்கு தோணுதுன்னா, நான் வந்து காமனா சொல்றேன், வெறும் எலெக்ஷன்ல நின்று ஒரு பெரிய ஒரு மாசு இது பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கே தவிர, இந்த சங்கத்துல ஒரு நல்லபடியா நடக்கணும்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா இதெல்லாம் வேண்டாம். நாங்களே பிரசிடென்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, யாராவது நம்ம முன் வந்து பண்ணலாம்னு சொன்னா அது வேண்டாட்டீங்க. எலெக்ஷன் ஆபீசரே நீங்க வந்து சஜஷன் சொல்லுங்க, ஜெனரல் பாடியில நம்ம முடிவு. எலெக்ஷன் வேணும்னு இருந்தவங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, அப்ப சொல்லுங்க யாராவது. வேணுகோபால் இல்லையா சார்? நீங்க ஏன் சார் வேணுகோபால் அவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு சார். அவர் எலெக்ஷன்ல நிக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்றது? தனியா இங்க வந்து ஜெனரல் பாடியில பேசிட்டு இருக்கோம். அவரு ஒரு அன்புல வேகத்துல சொல்றாரு, அவருக்கு வணக்கம் சொல்ல வேண்டியதான். ஆனா நான் எலெக்ஷன் நிக்கணும்னு முடிவு பண்ணேன்னா சார் எலெக்ஷன் வைக்க சொல்லி சொன்னீங்க, எல்லாரும் ஒதுக்காச்சு. இப்ப அவரோட ப்ரொசீஜர் என்னன்னா, எலெக்ஷன் கமிட்டி வேணும். யார் தலைவரா செயலாளருக்கு செயல்படுறதுக்கு எல்லாமே இந்த ஏடிஎம் தான் தீர்மானம் பண்ணணும். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நம்ம ஆர்டர் போட முடியாது. அதனால இங்க இருக்கிறவங்கள இவர் வந்து நடந்துவாரு அப்படின்னு நீங்க இப்ப எல்லா பொறியும் கேட்டீங்க. இப்படி இல்லை அப்படி இல்லை, இது வேணாம் எல்லாம் சார் 2002 இருந்து இங்க உழைச்சிட்டு இருக்கோம். இது வந்து நாட் ஃபார் தி இண்டிவிஜுவல், ஒரு சோசியல் சர்வீஸ். எல்லாருமே அந்த நோக்கத்தோடு செயல்படுங்க. நம்ம ஒருத்தர் எதிரி இல்லை. அதனால எலெக்ஷன் வேணும்னு கேட்டீங்க. ஐயா சார் சார் பாட்சா சார், ஐயா நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் சார். வெல்கம் சார். என்ன சார் கேட்கலாம் சார் வீடியோ சார். நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இருக்க, நீங்க எல்லாத்தையும் ஒரே போட்டு குழம்பு ஒன் பை ஒன்னா சொல்றான். கால் வலி என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ இல்ல, கண்டிப்பா கால் வலி கரெக்டா நடக்கும். என்ன பேசலே பார்த்தேன் இருந்தாங்க. சரி சார், சாப்பிடுங்க சார். எலெக்ஷன் பேசுகிறேன், நீங்கள் என்ன ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி எலெக்ஷனை 3 ஆஃபீஸர்ஸ் நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து டிடி, அப்புறம் வந்து ராமச்சந்திரன் ஆடிட்டர், அப்புறம் ரங்கநாதன். அவர் பீரியடில் நானும் மெம்பராக இருந்தேன் எலெக்ஷன். இந்த 3 பேரை கேட்போம், யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க போடுவோம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஐயா இல்லை, நீ சொல்றது கரெக்டு. பார்த்தசாதி ஐயா இந்த தேர்தலை இல்லை கடற்கரை நடப்போர் சங்கத்தின் தேர்தலை, அதாவது 25லேருந்து 28 3 ஆண்டுக்கான தேர்தலை அவர் தலைமையேற்று நடத்துவார். அது போல ஒன்று இப்போ எலெக்ஷன் கமிஷனர் போட்டதால அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, எப்போ நடத்தணும் தேர்தலை நம்ம பைலா பிரகாரம் எலெக்ஷன் ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்லுங்க சார், நீங்க என்ன கேட்டீங்க சொல்லுங்க.
கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் லேட் ஆகிடுச்சு. இந்த மெம்பர்ஷிப்பு ஹலோ, இந்த மெம்பர்ஷிப்பு நல்லா இருக்குது. அழகாக எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஓகே சார். அவருடைய கருத்து சார், ஜெனரல் பாடியில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு முடிவு செய்தாச்சு. இது பார்த்த சாரதியே எலெக்ஷன் கமிஷன் போட்டாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஐயா கொஞ்சம் ஐயா பார்த்த கொஞ்சம் எல்லாம் பார்த்துருங்க. அவர் தான் எலெக்ஷன் கமிஷனர். 2027-28க்கான ஆண்டுகளுக்கு நம்ம சங்கத்தினுடைய தேர்தல் அவர் தான் நடத்துவார். அடுத்த ப்ராசஸ் நம்ம பைலா பிரகாரம் அல்லது ரிஜிஸ்டர் ஆக்டின் பிரகாரம் 40 நாளுக்குள்ள நீங்க நடத்தணும். இப்போ வந்து தேதி எடுத்தீங்கன்னா 1 மாசம்னா கூட நவம்பர் வந்துடும். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களுக்கு மழை ஆரம்பிச்சிடும். அதனால எந்த தேதியில் நடத்துது என்பது இவர் முடிவு செய்வார். இவர் தலைமையில் உள்ள எலெக்ஷன் கமிஷனர். இப்போ அடுத்தது எலெக்ஷன் நடத்துவதற்கான ஒரு குழு. அவருக்கு இப்போ இருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவருக்கு துணையாக இருப்பார்கள். இது இல்லாமல் அவர் யார் விரும்புகிறாரோ, அதாவது எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவர் தெரிவு செய்து கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேதி 1 மாதத்துக்கு பின்பு, அதாவது அதிகமாக போனால் 35 நாள் அல்லது 40 நாளுக்குள்ள தேர்தலை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக அவரை கேட்டுக்கொள்கிறோம். ஓகேவா? யாரெல்லாம் அவரை முடிவு பண்ணுவார்கள். சார் ஹலோ, அதெல்லாம் வேணாம் சார், இருங்க சார். நான் தான் ராமலிங்கம். எலெக்ஷன் ஆஃபீஸர், ஏகப்பட்ட எலெக்ஷன் ஆஃபீஸர் ஏற்கனவே எங்கே வேணாலும் எல்லா கோயிலையும் என் பேர் தான் வந்துருக்கு. இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து இந்த முறை எலெக்ஷன் நடத்த நான் கொஞ்சம் வந்து கேட்டுக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தசாரதி போட்டாச்சு. அவர் வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் 7 பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதான் லாஸ்ட் டைம் பண்ணலாம். அந்த 7 பேர் அவரே பண்ணிக்கிட்டோம். அவர் கூட வந்து ஆஃபீஸ் பேர் அடிச்சு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவோம் பண்ணணும். அவ்வளோதான் அவர் சொல்றது. அதான் புரிஞ்சுது. நான் அதை தான் சொன்னேன். அவர் யார் விருப்பப்படுறாரோ அப்படி பண்ணிக்கலாம். எலெக்ஷனை பொறுத்து முடிவு. வேற ஏதாவது பேசணுமா எலெக்ஷன் பற்றி? சரி ஐயா, ஏதாவது எலெக்ஷன் இப்போ புதிய உறுப்பினர்கள், அதாவது நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல யார் யார் ஓட்டு போடலாம்னா நேற்று வரை அல்லது இன்றைக்கு கூட வச்சுக்கலாம். சார் நம்ம கடைசியான எல்லாரும் போயிட்டாங்க. எலெக்ஷன் டேட்டு இப்போவே ஒரு டேட்டை சொல்லிட்டீங்கன்னா எலெக்ஷன் டேட்டை சொல்லி அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். 1 மந்த்து இல்லைன்னா 40 நாள் போதும். 40 நாள் போதும். இப்போ இனிமே இதை கவனமாக கேளுங்க. நீங்கள் வந்து ஓட்டு நார்மலாக வந்து ப்ரொசீஜர் படி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான். இது நான் இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் சொல்கிறத சொல்லுங்கள். அதுபடி எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் உள்ள மெம்பர்ஸ் தான் ஆக்சுவலாக எலிஜிபிள் டு ஓட்டு. ஆனால் கோபால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சேர்க்கும் போதே நீங்கள் ஓட்டு வந்து உரிமை இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம வந்து இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்காம தான் அதை பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. இப்போ அவங்க சொல்கிறபடி இது வரைக்கும் நம்ம சேர்த்ததுபடி யாரையும் நம்ம வந்து வேண்டாம், அவங்கள மனசு நோக்கப்பட வேண்டாம், அது கான்ட்ரவர்சி போக வேண்டாம் அப்படின்னு இந்த ஜெனரல் பாடி சொல்லுச்சுன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்லேருந்து நம்ம மாறி நம்ம ஜெனரல் பாடி முடியும்படி இது வரைக்கும் சேர்த்தவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கலாம். அதுக்கு ஓகே எல்லாரும்? பரவாயில்லையா? இதுக்கு அப்புறம் இன்னையிலிருந்து யாரையும் நீங்கள் இனிமேல் மெம்பர்ஷிப் சேர்க்கவும் வேண்டாம். அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது சேர்த்தாலும் அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்காது. ரைட், ஓகே. இப்போ முக்கியமான விஷயம் முடிஞ்சு நவம்பர் 10க்குள்ள நம்ம வச்சிடலாமா எலெக்ஷனு? நவம்பர் 10க்குள்ள என்ன மழை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எலெக்ஷன் ஓகே. 10க்குள்ள ஒரு சண்டே. ஓகே, டேட் சண்டே. ஆமாம், நவம்பர் 1 10ஆம் தேதிக்குள்ள வச்சிடலாம். சரி, அடுத்து முக்கியமான நவம்பர் 2 சொல்கிறாங்க சார். நவம்பர் 2
சார் அப்புறம் இப்போ எலெக்ஷனு இந்த மீட்டிங்கு இதுக்கெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். பத்தலைன்னா ஜென்ரல் பாடியே எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க. நாங்களும் அதே மாதிரி டெபாசிட்ல எடுத்து ஏதாவது ஒரு தொகையை சின்ன தொகையை வேணுங்கிறத நாங்கள் எடுத்து எலெக்ஷன் செலவு பண்ணுறோம். ரைட்டா? ஓகே, அது ஓகே சார். அப்புறம் சார் எல்லாரும் ஆளுக்கால அனௌன்ஸ் பண்ணாங்க சார். இந்த இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சார் இப்போ ஆடிட்டர் வந்து சார் வந்து மேக்சிமம் வேலை பார்த்து கொடுத்துட்றாரு. யார்? நம்ம கிருஷ்ணா சார். அது ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும்போது பலவிதமான பிரச்சனைகளை என்ன எல்லாரும் போயிட்டாங்க. என்ன அஜெண்டா முடிஞ்சா அவ்வளோதான். ஓகே, அவங்க ஆடிட்டர் வந்து நம்ம இவர் வந்து அதாவது 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட் ப்ராசஸ் ஆரம்பித்தாலும் கூட அதை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறாரு. இவரும் போயிட்டு போகிறாரு. அங்கே வந்து கொஞ்சம் நிறைய வந்து அவர் ப்ராசஸ் அப்புறமா இப்புறமா அந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருக்குது. நமக்கு ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஆளுங்களை யாராவது பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆடிட்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 வருஷமும் ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் உடனே மாற்றலை. ஆடிட்டர்ஸை மாற்றுறதுக்கு ஜென்ரல் பாடியுடைய ஒப்புதல் வேணும். அடுத்த அசஸ்மெண்ட் யாராவது வர்றவங்க நல்ல ஆடிட்டர்ஸை நம்ம பண்ணலாம். எல்லாரும் ஓகே தானே? ஓகே, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எங்கே சார் இங்கே ஒரு பேப்பர் வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டீங்க, அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதான் போட்டு சார். அப்புறம் பைலாவில் வந்து இது வந்து அசோசியேஷன் ஆரம்பித்தவங்க சீனியர்ஸு எல்லோரும் இதில் சொல்லணும். பைலா வந்து நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் பண்ணணும். என்னுடைய சஜஷன் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. இல்லை ஜென்ரல் பைலால இருக்குது. ஜென்ரல் பைலால ரெண்டாவது ஆஃபீஸ் பேரர் யாராக இருந்தாலும் இனிமேல் வரவங்க. நான் இப்போ வர பற்றி யாரும் பேசலை. 2 டேர்ம் ஐயா பைல்வான் ஐயா எலெக்ஷன் பற்றி சொல்லலையா? அதாவது ஓட்டிங் பற்றி நீங்கள் பேசுறீங்க. அது ஜென்ரல் பாடி தான் முடிவு பண்ணுறோம். இல்லை அவர் வந்து அந்த டேட்டு ஓட்டு போடுறதுக்கு இந்த டேட்டில் இருக்குன்னா ஓட்டிங் ரைட்ஸ் அதை பற்றி கொடுக்குறாரு. அதான் அவர் சொல்கிறாரு சார். அப்புறம் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுங்க. எந்த ஆஃபீஸ் பேர் வந்தாலும் சரி 2 டேர்முக்கு மேலே யாரும் இருக்க வேணாம். அடுத்தடுத்து வேற ஆள் வரட்டும். ஏன் அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு ஒரே ஆள் வந்துட்டு போயிட்டு முடிஞ்சவங்க இருக்க போகிறாங்க, முடிஞ்சவங்க பண்ண போகிறாங்க. ஒன்லி 2 டைம்ஸ் சார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது நீங்கள் இப்போ இந்த ஜென்ரல் பாடியில் ஓகே சொன்னால் நம்ம திருத்தம் பண்ணிடலாம் சார். எலெக்ஷனில் நின்று கூட இல்லை சார்.